ஏன் அண்ணாமலை உங்களை நோக்கித்தான் விமர்சன கணைகளை தொடுக்கிறார். அண்ணாமலையினுடைய வார்த்தைகளில் நிதானம் தேவைன்னு நத்தம் விஸ்வநாதனும் ஜெயக்குமாரும் பேசுறாங்க. அதை ஆமோதிக்க முடியலையே எடப்பாடி பழனிசாமியால. ஏன் பயப்படுறார் எடப்பாடி பழனிசாமி? அவ்வளவு என்ன சார் பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு? அண்ணாமலையை எதிர்த்து பேச ஒரு வார்த்தை வரலையே அவரிடத்துல. அவர் நிதானம் இல்லாம இருக்கிறாரா அல்லது முதுகெலும்பு இல்லாமல் இருக்கிறாரா என்கிற கேள்வி இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துல எழுந்திருக்க. என்ன குறைஞ்சு போயிட்டீங்க நீங்க? அவர் சொல்றாரு, எங்களோடு கூட்டணி வைத்ததால் தான் தோல்வி அடைந்தோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் எங்களை நாடி வருகிறார். யார சொல்றாரு? திமுகவை சொல்றாரா? காங்கிரஸ் கட்சியை சொல்றாரா? பொது உடைமை இயக்கத்தை சொல்றாரா? யார சொல்றாருன்னு தமிழ்நாட்டுல இருக்கிற பச்சிலம் குழந்தைக்கு கூட தெரியுமே அதிமுகவை சொல்றாருன்னு. நீங்க கொங்கு பகுதியில ஒரு பெரிய தலைவருங்கிற இமேஜை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணீங்க. அதற்கு இடையூறாக அண்ணாமலை வந்து உங்க கொங்கு பகுதியிலேயே உங்க சமூகத்தை சார்ந்தவர் உங்க இடத்திலேயே வந்து நிற்கிறார்னு சொல்லி அவரோடு முரண்பட்டு கொண்டு அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினீங்க. அதுக்கு உங்க ஆட்கள் என்ன சொன்னாங்க? ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு உட்பட எல்லாரும் என்ன சொன்னாங்க? நாங்க அதிமுக வந்து அமித்ஷாவுக்கு எதிரானவர்கள் அல்ல, அமித்ஷாவோட உறவோடு தான் இருக்கிறோம், அண்ணாமலைக்கு தான் எதிராக இருக்கிறோம்னு பேசினாங்களா இல்லையா? அப்ப இன்னைக்கு அண்ணாமலை பேசி இருக்கிற கருத்து உங்களை நோக்கித்தானே. நிதானத்தோடு பேசணும் அண்ணாமலை. நாங்க யாரு வீட்டு வாசல் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்க கட்சியினுடைய வரலாறு தெரியாம பேசுற, நாங்க தனித்து களமாடி 234 தொகுதியில இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி வாகை சூடி அம்மா 2வது முறையா அதிகாரத்துக்கு வந்து இந்த பொறுப்பை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க. அம்மா வழியில இயக்கத்தை நடத்துறோம்னு பேசுற தெம்பும் துணிச்சல் இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு?